சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நாம் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்கள் காண செய்தார். அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்களை காண செய்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே
சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கடந்த 5 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். கடந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தர் நான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆண்டவர் 5 மாதங்கள் அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ வியாதிகள், ஆபத்துகள், விபத்துகள், குடும்ப பிரச்சனைகள், சத்துருவின் போராட்டங்கள், கர்த்தர் நம்மை கைவிடாமல் ஆச்சரியமாய் அற்புதமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். ஆமென். இந்த நாளின் செய்திக்காக நான் வேதத்தின் சம்பவங்களை, வார்த்தைகளை, வசனங்களை புரட்டி தியானித்து கொண்டிருந்த பொழுது ஒரு அற்புதமான சம்பவம் என்னுடைய மனதில் நிலைத்து நின்றது. அந்த சம்பவத்தை அதிகமாய் நாம் அறிந்திருக்கிறோம் என்றாலும் அந்த சம்பவத்தை இந்த 1ஆம் தேதிக்கு வாக்குத்தத்தமாக எப்படி கொடுப்பது என்று நான் சிந்தித்து கொண்டிருக்கும் போது வாக்குத்தத்தமான ஒரு வசனத்தை கர்த்தர் நினைவூட்டினார். அந்த சம்பவத்திற்கும் வாக்குத்தத்த வசனத்திற்கும் எப்படி பொருத்துவது, பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது என்று சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த அந்த இணைப்பின் செய்தி என்னை உண்மையாகவே ஆச்சரியப்பட வைத்தது. இந்த செய்தி நம் ஒவ்வொருவரையும் தட்டி கொடுக்கும், நம்மை உற்சாகப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். வாக்குத்தத்தமாக தேவன் கொடுத்த ஒரு வசனம் என்னவென்றால், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18 இந்த வசனத்தை தான் ஆண்டவர் நினைவுபடுத்தினார். சம்பவம் என்னவென்றால், அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்திலே சப்பானியாய் பிறந்த ஒருவன் அற்புதமாய் சுகம் பெறுகிற ஒரு சம்பவம். சம்பவமும் நமக்கு நன்றாக தெரியும், இந்த வாக்குத்தத்த வசனமும் நமக்கு நன்றாக தெரியும். இந்த வசனத்தை இந்த சம்பவத்திற்குள் ஆண்டவர் பொருத்தி கொடுத்த செய்தி மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. நிச்சயமாகவே ஆவலோடு காத்திருக்கிற உங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கும். அன்பானவர்களே, தேவனுக்காக நாம் நம்பிக்கையோடு காத்திருக்கிற காத்திருப்பு ஒருபோதும் வீணாய் போகவே போகாது. ஒருவேளை அந்த காத்திருப்பு பல மாதங்கள், வருடங்கள் என்று கடந்து போகலாம். காத்திருந்த காலங்கள் வீணாய் போயிற்றே, இனி என்ன நடந்து என்ன பிரயோஜனம் என்று மனதில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் காணப்படலாம். ஆனால் இந்த காலவெளியிலே கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் உங்களை தட்டி கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அதிசயமாய் நடத்தி வருகிற கர்த்தர் இந்த மாதத்திலும் இனி வருகிற காலங்களிலும் நம்மை அதிசயமாய் நடத்தி வருவார். இந்த நாளிலும் உற்சாகமாய் வாஞ்சையாய் தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடோடி வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியின் ஆழத்திற்குள் செல்வதற்கு முன்பதாய் உனக்கு நான் இந்த முன்னுரையை வைக்கிறேன். உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீணாய் போகவே போகாது. நிச்சயமாகவே நீங்கள் கவலையோடு பாரத்தோடு காத்திருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். பிரியமானவர்களே, முதலாவதாக நான் இந்த வசனத்தில், இந்த சம்பவத்தில் ஒரு குறிப்பை வைக்க விருப்பப்படுகிறேன். பேதுருவும் யோவானும் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு சென்றார்கள். இந்த சம்பவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து சிலுவையிலே மரித்த சில நாட்கள், ஏறத்தாழ 2 மாத கால அவகாசத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். அந்த நாட்களிலே சீஷர்கள் யாவரும் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள், எப்படியாவது ஆண்டவர்
சிலுவையிலே மரிக்காமல் கடைசி நேரத்திலேயாவது அற்புதமாய் தன்னை காத்துக்கொள்வார் என்று சீஷர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்புக்கு மாறாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். ஆதலால் அவர்கள் மிகவும் மனம் கலங்கி போனார்கள். அவரையே நம்பி எல்லாவற்றையும் விட்டு வந்த அவருடைய எதிர்காலம் இருண்டதாய் தெரிந்தது. வீட்டுக்கு போனால் வீட்டில் கேட்கிறார்கள், இனி என்ன செய்ய போகிறோம்? குடும்பத்தை நடத்த, பிள்ளைகளை காப்பாற்ற என்ன செய்ய போகிறோம்? கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. சமுதாயத்தில் யாரையாகிலும் பார்க்க சென்றால் இவர்கள் அவரோடு கூட இருந்தவர்கள் என்று சொல்லி அந்த அவமானம், நிந்தை சூழ்நிலையிலே வெளியே யாரையும் சந்திக்க தெம்பும் திராணியும் இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களுக்குள் காணப்பட்ட குற்ற மனசாட்சி, ஆண்டவரை யார் என்றே தெரியாதென்று சபித்தது, சத்தியம் செய்து மறுதலித்தது, சிலுவை பாடுகளின் நேரத்தில் ஆண்டவருக்கு துணையாக ஆதரவாக பக்கத்தில் நின்றிருக்க வேண்டும், ஆனால் அவரை தனியாக தவிக்க விட்டு எல்லாரும் ஓடி போனது, இறுதியாக நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று அழைப்பை மறந்து மீன் பிடிக்க சென்றது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் அவருடைய மனதில் அலைகளாக மோதுகிறது. குற்றமான சாட்சியில் அவர்கள் தலை கவிழ்ந்து நிற்கிறார்கள். வெளியே செல்ல முடியவில்லை, யாரையும் சந்திக்க முடியவில்லை, வீட்டுக்குள் அறைகளில் முடங்கி கிடக்கிறார்கள். அவளுடைய ஆவி மிகவும் பலவீனமாக இருக்கிறது. அவளுடைய ஆத்துமா மிகவும் சோர்ந்து போயிருக்கிறது. அவர்கள் ஒன்றை செய்கிறார்கள். நாம் இப்படியே இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் மாபெரும் இழப்பை சந்தித்து விடுவோம். ஒன்றை செய்யலாம், தேவ சமூகத்தை தேடலாம், அவருடைய சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருக்கலாம். மனதிலே தடுமாற்றங்கள், குடும்பத்திலே குழப்பங்கள், தேவாலயத்துக்கு சென்றால் எதிர்ப்புகள், சமுதாயத்தில் போனால் அவமானமான பேச்சுக்கள், இத்தனை சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே அவர்கள் முடிவெடுத்த ஒன்று ஜெபிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அவர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு 9ஆம் மணி நேரத்தில் சென்றார்கள். அப்போஸ்தலர்கள் தேவாலயத்துக்கு சென்றது எதற்காக? பிரசங்கம் செய்வதற்கு அல்ல, எதையாகிலும் அற்புதத்தை அதிசயத்தை நடப்பிக்கலாம் என்பதற்காக அல்ல. நம்மை கர்த்தருக்குள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், நமக்குள் இருக்கிற தடுமாற்றம் மாற வேண்டும், குற்ற மனசாட்சி நீங்க வேண்டும், ஆவியிலே ஆத்மாவிலே பலன் கொள்ள வேண்டும் என்கிற அந்த அர்ப்பணிப்போடு கூட அவர்கள் தேவ சமூகத்தை தேடி வருகிறார்கள். சகோதரனே, சகோதரியே, என்ன மனப்பான்மையில் சபைக்கு வருகிறீர்கள்? நான் எந்த மனப்பான்மையில் சபைக்கு வருகிறேன்? வருகிற சபை மக்களுக்கு ஒரு பிரசங்கத்தை செய்ய வேண்டும், அந்த மனப்பான்மையில் வருகிறேனா? பாடலை பாடலாம், இசை வாசிக்கலாம், அல்லது ஏதாகிலும் பொறுப்புகளை கொடுத்தால் செய்யலாம், ஜபம் செய்யலாம், காணிக்கை போடலாம். இப்படிப்பட்ட எந்த சிந்தையோடு சபைக்குள் நாம் வருகிறோம்? அன்பானவர்கள், இதெல்லாம் நாம் தேவனுக்காக செய்ய வேண்டிய கடமைகள். பிரசங்கிப்பது, பாடுவது, காணிக்கை கொடுப்பது, ஜெபிப்பது, இது தேவனுக்காக நாம் செய்ய வேண்டிய கடமைகள். ஆனால் சபைக்குள் வரும்பொழுது நம்முடைய மனம் எப்படிப்பட்ட சிந்தனையில் இருக்க வேண்டும்? ஆண்டவரே, கடந்த நாட்களில், கடந்த வாரங்களில், கடந்த மாதங்களில் நான் பல சூழ்நிலைகளினாலே பலவீனம் அடைந்திருக்கிறேன், சத்துருவின் போராட்டங்களினால் தடுமாற்றம் அடைந்திருக்கிறேன், பாவ சோதனைகளினால் நான் விழுந்து கிடக்கிறேன். எனக்கும் உமக்கும் உள்ள உறவில் நான் ஆழமாய் பலப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நான் உம்முடைய உறவில் என்னை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எனக்கு நீர் உதவி செய்யணும். இப்படிப்பட்ட சிந்தையோடு நாம் திருச்சபைக்குள் வருகிறோமா? நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் சொன்னார், ஜெபம் பண்ணும்படி ஆசையாய் வந்தார்கள், உறவை புதுப்பித்துக் கொள்ள ஆசையாய் வந்தார்கள், பின்மாற்றத்தை சரிப்படுத்திக் கொள்ள ஆசையாக வந்தார்கள். அவர்களுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க, அவர்களை மேன்மைப்படுத்த கர்த்தர் சித்தம் கொண்டார். இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள நுழையும் பொழுதே நம்முடைய சிந்தனை சரியில்லை. ஏதோ கடமைக்காக சபைக்கு போகிறோன்னு வரோம், போயிட்டு அந்த காணிக்கை நேரத்தில் ஏதாவது காணிக்கை போட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்ற நேரத்தில் வரோம். இன்றைக்கி சபைக்கு வருவது பாட்டு பாடுறதுக்காக, பிரசங்கம் பண்ணுறதுக்காக, ஜெபம் பண்ணுறதுக்காக, ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்து நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காகன்னு மாறி போயிடுச்சு. ஆனால் தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவை சரிப்படுத்திக் கொள்ள, அவருக்குள் என்னை புதுப்பித்துக்
ஜெயித்துக் கொள்ள என்ற ஒரு அர்ப்பணிப்போடு வருகிறவர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்கள் நம்பிக்கை வீண் போகவே போகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. இந்த 3ஆம் அதிகாரத்தில் மாத்திரமல்ல, 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் மற்றும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்புவும் தோமாவும் பர்தலமேயும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலத்து எண்ணப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். இந்த 2 அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பாருங்கள், ஒரு வார்த்தை அடிக்கோடிட்டு காணப்பட்டு இருக்கிறது. ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்து ஜெபிக்கிறார்கள். அப்போஸ்தலர் 1:13 வாசிச்சோம். 11 சீஷருடைய பெயர்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 11 சீஷர்களோடு கூட இன்னும் சில சீஷர்கள், 70 சீஷர்கள் இருந்தார்கள். ஆண்டவரை பின்பற்றின பல சீஷர்கள் இருந்தார்கள், அவர்கள் இணைந்து கொள்ளுகிறார்கள். அவரை பின்பற்றின ஸ்திரீகள் இருந்தார்கள், அவர்கள் இணைந்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த தாயார் அந்த மேல் வீட்டறையில் இருக்கிறார்கள். 120 பேர் ஒருமனப்பட்டு அந்த இடத்திலே கூடி என்ன செய்கிறார்கள்? 1ஆம் அதிகாரம் என்ன செய்தார்கள்? ஜெபித்தார்கள். 2ஆம் அதிகாரம் என்ன செய்தார்கள்? ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். 3ஆம் அதிகாரம் என்ன செய்தார்கள்? பேதுருவும் யோவானும் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து தேவாலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணும்படி அங்கே கூடி வந்தார்கள். ஜெபம் 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 அவர்களை பலவீனத்திலிருந்து பலமுள்ளவர்களாய் மாற்றியது. துவண்டு போன அவர்களை வல்லமை உள்ளவர்களாய் மாற்றியது. தடுமாற்றத்திலிருந்து அவர்களை வெற்றியுள்ளவர்களாய் மாற்றியது. சொல்லப்போனால் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த அவர்களை ஒரு போராளிகளாக, போர் கருவிகளாக மாற்றியது. பிரதர் அண்ட் சிஸ்டர், சபை உங்களை உருவாக்குகிற இடம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் உங்கள் வீட்டில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், நீங்கள் பழகுகிற இடங்களில் சத்துரு உங்களை வீழ்த்துவதற்கு பல காரியங்களை வச்சிருக்கிறான். நண்பர்களை வச்சிருக்கிறான், உறவுகளை வச்சிருக்கிறான். உங்களை பலவீனப்படுத்த, உங்களுடைய ஆவியில் ஆத்மாவில் சோர்ந்து போக, நீங்கள் அணைந்து போக சாத்தான் பல சூழ்நிலைகளை உலகத்தில் வச்சிருக்கிறான். ஆண்டவர் சபைக்குள்ள உன்னை கொண்டு வருகிறார். எதற்கு தெரியுமா? உன்னை கர்த்தருக்குள் பலப்படுத்த, உன்னை ஆவியிலே அனல் உள்ளவனாய் மாற்ற. கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் சபைக்கு வரும்போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும்? போகலாம், கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு காணிக்கை போட்டு போயிடலாம். ஒரு சில டைம், என்ன சிஸ்டர் பாதியில் எழுந்து போயிட்டீங்க அப்படின்னு கேட்பேன். என்ன பிரதர் போயிட்டீங்க? பாஸ்டர் நான் காணிக்கை போட்டு தான் போனோம் பாஸ்டர். ஐயோ, நான் என்ன கேட்டேன்? ஏன் நீங்கள் ஆராதனையில் முழுசாக இல்லாமல், அப்போ என்னை குறித்து அந்த விசுவாசி என்ன மனசில் நினச்சிட்டு இருக்கிறாங்க? பாஸ்டருக்கு காணிக்கை கொடுத்துட்டா அவ்வளோதான், அவர் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுவார். அப்படியா? 25 வருஷம் இந்த பிக்சரையா நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். பிரதர் அண்ட் சிஸ்டர், என்ன மனப்பான்மை சபைக்குள்ள வர்றீங்க? சபையில் உங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுக்கலாம். நீங்கள் சபையில் ஊழியத்தில் பல காரியங்களை, ஜப ஊழியத்தில், ஆராதனை ஊழியத்தில், பல ஊழியத்தில் முன்ன நிற்கலாம். என்ன மனநிலையில் இருக்கிறீங்க? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவை முதல்ல சரிப்படுத்தணுன்ற அர்ப்பணிப்பு உங்களுக்குள்ள இருக்குமானா, ஆணித்தரமா சொல்றேன் என் அன்பு சகோதரனை சகோதரியே, நிச்சயமா முடிவு உண்டு. நீ என்ன பிரச்சனையில் இருந்தாலும் சரி, நிச்சயமா முடிவு உண்டு. ஆமென். நீங்க நம்பிக்கையோடு வந்திருக்கிற அந்த நம்பிக்கை ஒருபோது வீண் போகவே போகாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இயேசுவை ஏற்றுக்கொண்டாயே, சொந்த பந்தத்தெல்லாம் உதறிட்டு, குல தெய்வத்தெல்லாம் மறந்துட்டு, இயேசுதான் தெய்வம்னு போனையே, இப்ப எப்படி இருக்கிறன்னு கேட்டவங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் நீ தலை குனிஞ்சு இருப்பன்னா, ஆண்டவருடைய நாமத்தினால சொல்றேன், அந்த அவமான நாட்களுக்கு ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீணா போகவே போகாது. எத்தனை போராட்டம், எத்தனை தடை, எத்தனை பிரச்சனை இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையான ஆராதனைக்கு போய் தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஆராதிக்கலான்னு ஓடோடி வருகிற என் அன்பு சகோதரனே சகோதரியே,
உன் நம்பிக்கை ஒருபோதும் வீணாய் போகவே போகாது. ஆண்டவர் உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் இந்த சம்பவத்தில் இன்னொரு காரியத்தை சுட்டி காட்டுறேன். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய ஃபேமிலி, நம்முடைய சர்ச் இன்னும் நினைச்ச ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கல. காரணம் என்ன? ஒன்னஸ், ஒரு மனம் நம்முடைய வீட்டில் இருக்கிறதா? சபையில் ஒரு மனம் இருக்கிறதா? நீங்க அந்த கூட்டத்தையே பாருங்களேன். முதல்ல 11 பேர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் கூடுறாங்க. டேய், நீ தாண்டா இப்படி பண்ண, ஏண்டா இப்படி பண்ண அப்படின்னு அடுத்தவனை மட்டம் தட்டிட்டு இல்லை. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா, நீ அடுத்தவனை மட்டம் தட்டினு வச்சுக்க, உன்னை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றதுக்கு பயமா இருக்குதா? மட்டம் தட்டாத. ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. சபையில் கர்த்தர் உருவாக்குவாராக. இந்த சபை தேவனுடையது. எந்த மனுஷனாவது எந்த மனுஷியாவது கொஞ்சம் தலைக்கால் புரியாம ஆடனா தட்டுவாராக கர்த்தர். ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 11 சீஷர்கள் ஒன்றா கூடுறாங்க. அங்கே அப்படி மட்டம் தட்டவே இல்லை. ரெண்டாவது, சீனியர் ஒருத்தர் இருக்கிறாங்க, பிரதான அப்போஸ்தலர். இயேசுவின் மார்பில் சாய்ந்த ஒருத்தர் இருக்கிறாங்க, யோவான் இருக்கிறான். ஆண்டவருடைய சகோதரன் ஒருத்தர் இருக்கிறாங்க, யாக்கோபு இருக்கிறான். இவங்களாம் சீனியர்ஸ். சாதாரண ஆட்களும் இருக்கிறாங்க. அதிகமாக அவங்கள சுவிசேஷத்துலேயோ சம்பவங்களையோ முக்கியத்துவம் பெறாத ஒரு சாதாரண ஆட்கள் இருக்கிறாங்க. சீனியர் ஜூனியர் வித்தியாசம் இல்லை, விழுந்தவன் விழாதவன் வித்தியாசம் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கோக்குறாங்க. நம்ம எல்லாரும் சகோதரர்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்போம், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு மனப்பட்டு கொடுக்கிறார்கள். 120 பேர். 2ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை பெற்றெடுத்த தாயார் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு வித்தியாசம் இல்லை. எல்லா ஸ்திரீகளோடு அருமை தாயாரும், எல்லா சீஷர்களோடு அந்த 11 சீஷர்களும் ஒரு மனப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தினால் இந்த சபையில் அப்படி சீனியர் ஜூனியர் என்கிற வித்தியாசம் இல்லாமல், ஆமேன்னு சொல்லுங்க, எல்லாருமே ஒரு மனதா ஏக மனதா காணப்பட கர்த்தர் உதவி செய்வார்கள். கண்டிப்பாக ரெட்டிப்பாக கனப்படுத்தப்படக்கூடிய பாத்திரங்கள் சபையில் உண்டு. அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். அவனுடைய கிரியைகளுக்கு தக்கபடி அவர் என்ன செய்வார்? யாரை கனப்படுத்தணுமோ அவரை பார்த்து கொள்வார். நீ அந்த வேலையை கையில் எடுக்காது. நீ நினைக்க வேண்டியது, உன்னை காட்டிலும் அடுத்தவனை சிறந்தவனா யோசி. ஒருவரை ஒருவர் நேசிக்க, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க, ஒருவர் விழுந்து போனால் அவர்களை தூக்கிவிட நாம் எல்லாரும் இணைந்திருப்போம். ஆமேன்னு சொல்லுங்க. நம்முடைய வீட்டுக்குள்ளே நுழைவோம். நம்முடைய வீட்டுக்குள்ளே ஒருத்தர் குற்றப்படுத்திட்டு இருக்க வேண்டாம். பொண்டாட்டியை புருஷன் குற்றப்படுத்திட்டு அந்த முதல் குடும்பத்திலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. நீர் கொடுத்த பொண்டாட்டி தான் என்னை இப்படி பண்ணா, பொண்டாட்டிக்கிட்ட போனால் இந்த சர்ப்பம் தான் என்னை இப்படி பண்ணுச்சு. ஒருத்தரும் தன்னுடைய பிழையை உணரல, அடுத்தவன் மேலே பழிய போடு. பெற்றோரை கேட்டால் பிள்ளைகள் மேலே பழிய போடுவாங்க, பிள்ளைகளை கேட்டால் பெற்றோர் மேலே பழிய போடுவாங்க. கணவனை கேட்டால் மனைவி மேலே சொல்லுவான், மனைவியை கேட்டால் கணவன் மேலே சொல்லுவான். ஏன் குடும்பத்தில் இன்னும் ஒரு சாதிக்கத்தக்கதான வளர்ச்சி இல்லை? பிரைஸ் அல்லாஹ். ஒருவேளை நீ விசுவாசத்தில் அபிஷேகத்தில் நீ பலமுள்ளவனாக இருந்தியன்னா உனக்கே பிரியமானவனாக நடக்காத. பலவீனர்களை கொஞ்சம் தாங்கி பிடி. ஆமேன்னு சொல்லுங்களேன். அது குடும்பமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம். கொஞ்சம் கீழே இறங்கி வா. நம் இயேசு பலமுள்ளவர், நம் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆனால் பலவீனமாக அசுத்தமாக இருந்த நமக்கு கை கொடுக்கும்படி ஆண்டவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி வந்தார். கொஞ்சம் ஆமேன்னு சொல்லுங்களேன். கொஞ்சம் இறங்கி போங்க. ஃபேமிலிக்குள்ள இறங்கி போங்க. சபைக்குள்ள கொஞ்சம் இறங்கி போங்க. உங்க ஸ்தானத்திலேயே கெத்தா நின்றுட்டு இருக்காதீங்க. நம்ம ஃபேமிலி, நம்ம சர்ச், ஆமென் சொல்லுங்க. நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆமென் சொல்லுங்க. அன்பான சகோதரனே சகோதரியே, உன் நம்பிக்கை வீண் போகக்கூடாதுன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு ஒருத்தரோடு ஒருத்தர் சமாதானமாக இருக்கணும்.
அன்பானவர், நான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை முடிக்க விருப்பப்படுறேன். இவங்களுடைய நம்பிக்கை எப்படி வீண் போகாமல் ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதிச்சார். இவங்க என்ன கான்செப்டில் ஜபத்துக்கு போனாங்க? வீட்டில் முடங்கி கிடந்த இவங்க, குற்ற மனசாட்சியில், தாழ்வு மனப்பான்மையில் அப்படியே அடங்கி கிடந்த இவங்க சர்ச்சுக்கு போகலாம். பேசுகிறோம், பேசிட்டோம், எனக்கும் ஆண்டவருக்கும். ஆமென். சபைக்கு போகிறது உன் பக்கத்தில் உக்காந்துக்கிற சகோதரிக்கா, சபைக்கு வர்றது உன் பக்கத்தில் உக்காந்து உன்னை பற்றி இழிவாக பேசுகிற சகோதரனுக்கா? இல்லை, எனக்கும் ஆண்டவருக்கும். ஆமென். ஆண்டவரை பார்க்க நான் போகிறேன், அவருக்குள்ளே நான் என்னை சரிப்படுத்த போகிறேன், அவருக்கும் எனக்கும் நல்ல ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திக்க போகிறேன். என் ஆண்டவர் என்னை எப்படியாவது தூக்கி எடுப்பாராக. இந்த நம்பிக்கையோடு தான் அங்கே போனாங்க. ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர். ஜபம் ஜபம், சீர்பொருத்தல், ஒப்புரவாகுதல், தேவனோடு பலப்படுதல். இதுதான் அங்கே கான்செப்டே. ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? கர்த்தரையே சார்ந்து கொள்ளுகிறவர்களை கர்த்தர் தூக்கி உயர்த்துகிறவர். ஆமென். அவர்களை உயர்த்துவதற்குன்னு ஒரு பாத்திரத்தை அங்கே ரெடி பண்ணி வச்சிட்டார். தாயின் வயிற்றில் பிறக்கும் போதிலிருந்தே சப்பானியாக பிறந்த ஒருத்தன் அங்கே உட்காந்துட்ருக்குறான். இவங்க நேராக ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போகிறவங்க என்ன பண்ணுறாங்க? அவனை ஒத்து பார்க்குறாங்க. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. ஒரு அற்புதம் நடக்கிறது. அந்த அற்புதம் நடந்த உடனே சீஷருடைய தோற்றமே மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி சீஷர்கள் சபைக்கு போகும்போது அவர்களை ஏளனமாக அற்பமாக பார்த்தவங்க இப்போ ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, உன்னை கர்த்தருக்குள்ளே நல்லா செட்டில் பண்ணு. ஆமேன்னு சொல்லுங்க. பேசுகிற வாய் ஒரு நாள் உன்னை ஆச்சரியமாக பார்க்கும்படி உன் ஸ்தானத்தை கர்த்தர் மாற்றுவார். உனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை சரிப்படுத்து. எந்த வாய் உன்னை தூஷித்ததோ அதே வாய் உன்னை பாராட்டி பேசும்படி கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். அன்பானவர்களே, இந்த சீஷருடைய அப்படியே காட்சி எப்படி அழகாக மாறுகிறது பாருங்க. நான் வசனம் எல்லாத்தையுமே வாசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. சொல்லப்போனால் 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் உங்களை வாசிக்க வைக்கணும். ஆனால் 13ஆம் வசனம் மாத்திரம் வாசிங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறி ஆதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அருமையான சகோதரனே சகோதரியே, இதுக்கு முன்னாடி அற்பமாய் பார்த்தவர்கள், ஏளனமாய் பார்த்தவர்கள் இப்பொழுது ஆச்சரியப்பட்டு பார்க்கிறார்கள். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு என்ன நடந்தது? இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்தது. அவர்கள் தேவனுக்குள் தங்களுடைய உறவை சரிப்படுத்திக் கொள்ள, ஜெபிக்க, அவருக்குள் தங்களை பலப்படுத்திக் கொள்ள ஆலயத்துக்கு போனார்கள். தேவனுக்கும் அவர்களுக்கு இருக்கிற உறவு சரியாச்சுன்னா ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவர்களை அதே இடத்துல தூக்கி ஹீரோக்களாக மாற்றார். ஆணித்தரமா சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால உன் தெருவில் நீ அவமானப்பட்டு இருப்பன்னா, உன் சொந்த பந்தத்துக்குள்ள நீ தலை குனிஞ்சு இருப்பன்னா, உன் வேலை ஸ்தலத்தில் உன்னை ரொம்ப உன்னை இழிவா நடத்தி இருப்பாங்கன்னா, நீ எங்க நீ பாதிக்கப்பட்டு இருக்கிறையோ, ஆண்டவருடைய நாமத்தினால சொல்றேன், தேவனுக்கு உனக்குள்ள உறவை சரிப்படுத்தி கொண்டே இரு. கர்த்தருக்குள் உன்னை பலப்படுத்தி கொண்டே இரு. நீ எங்க தலை குனிஞ்சு நின்னையோ அங்கேயே உன்னை தலை நிமிர்ந்து நிற்க வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆச்சரியமாய் அவர்களை பார்த்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், காரியம் மாறுதலாய் முடிந்தது. சூழ்நிலை அப்படியே தலைக்கீழ மாறுதுங்க. அப்படியே அவமானமாக, கண்ணீராக, பலவீனமாக இருந்தவங்க அப்படியே ஹீரோ போல நிற்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலை கர்த்தர் நிச்சயமாய் மாற்ற விருப்பப்படுகிறார். ரெண்டாவது ஒரு குறிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு காட்சியை மறுபடியும் இதிலே சுட்டி காட்ட விருப்பப்படுறேன். இந்த அதிகாரத்தில் நீங்கள் 5ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, ஆசாரியர்கள், மூப்பர்கள், ஜனத்தின் அதிகாரிகள், வேதப்பாரர்கள் எல்லாரும் ஒன்றா கூடி சீஷர்களை கூப்பிடுறாங்க. பேதுரு யோவானை கூப்பிடுறாங்க. எந்த அதிகாரத்தினால இதை செய்கிற, எந்த வல்லமையினால இதை செய்கிற அப்படின்னு அவங்கள மிரட்டுற உருட்டுற துணியில் கேட்குறாங்க. அவங்களுடைய மனசில் என்ன தெரியுமா நினச்சிட்டு இருந்தாங்க? கொஞ்சம் மிரட்டினா போதும் இவங்க பயந்து ஓடிடுவாங்க. ஏன் தெரியுங்களா? சரியாக 2 மாதத்துக்கு முன்னாடி ஆண்டவரை சிலுவைக்கு அவரை அழைத்து செல்லும் பொழுது
இயேசுவோடு கூட இருந்தவர்களையும் விசாரிக்க அவர்களையும் பிடிக்க வந்தார்கள். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் சொன்ன ஒன்று, இயேசுவை எங்களுக்கு தெரியவே தெரியாது. சபித்தார்கள், சத்தியம் பண்ணார்கள், மறுதலித்து ஓடியே போனார்கள். தேவனுடைய நாமம் எவ்வளவு தூஷிக்கப்பட்டிருக்கும், அவருடைய இருதயம் எவ்வளவு துக்கப்பட்டிருக்கும். இப்போ அதே கூட்டம் மறுபடி கூடுகிறது. கவனியுங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே பிரதான ஆசாரியன், அதே வேத பாருங்க, ஜனத்தின் அதிகாரி, மூப்பர் எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி இவனை தான் நான் கூப்பிட்டேன், அவ்வளோதான், இவன் துண்டை காணும் துணியை காணும்னு ஓட்டான். இப்பயும் பார், வந்து ஒரு மிரட்டில் என்ன நடக்க போகுது பார் அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது அப்படியே கெத்தா நிற்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்க ஜெபம் பண்ண ஜெபம், ஹல்லேலூயா. அவங்க ஜெபிக்கும் போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அவர்களை பலப்படுத்தினாரே, அந்த பரிசுத்த ஆவியின் பலன் என்ன நடந்தது? வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட இயேசுவே மூளைக்கு தலைக்கல்லானார். எந்த இயேசு நீங்க குற்றவாளியா தீர்த்தீங்களோ அதே இயேசுவால் தான் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனுஷர்களுக்குள்ளே ரட்சிக்கப்பட வேறொரு நாமம் இல்லை, இயேசுவின் நாமம் மாத்திரமே. சும்மா கம்பீரமா பேசுறாங்க. ஹல்லேலூயா. பிரதர் அண்ட் சிஸ்டர், எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, நம்ம சில நேரம் தேவனுடைய நாமம் துக்கப்படும்படி, தூஷிக்கப்படும்படி விழுந்து போயிருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் நம்மளை பாவத்தில் இழுக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? விழுந்து போயிருக்கிறோம். ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவர் தூக்கி போட்டுல மறுபடியும் உங்களை கூட்டின்னு வந்திருக்கிறார் சபைக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. மறுபடியும் உங்களை அதே ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் கூட்டிகிட்டு போவார், அதே சொந்த பந்தத்துக்கு மத்தியில் உங்களை கூட்டிகிட்டு போவார். ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி என் பிள்ளை தோத்து போயிட்டான், ஆனால் இப்போ என் பிள்ளைய நான் ஜபத்தினால, பரிசுத்தாவின் பலத்தினால, தேவனுடைய வார்த்தையினால அவனை பலப்படுத்தி இருக்கிறேன். இப்போ அவன் சிங்கம் போல தைரியமாக நிற்பான். அதே கூட்டத்துக்குள்ள கூட்டிகிட்டு போகிறார். சீஷர்களை கூட்டிகிட்டு போனார். இதுக்கு முன்னாடி அப்படியே ஏளனமாக அற்பமாக சீஷர்களை பார்த்து கேள்வி கேட்டவங்க இப்போ அப்படியே வாயடைச்சு நிற்கிறாங்க. அவர்கள் தேவனால் பலப்படுத்தப்பட்டதனால் அந்த பின்மாற்ற ஆவி அவர்களுக்குள் இல்லை, பய ஆவி அவர்களுக்குள் இல்லை, பாவத்தில் விழுந்து போகிற தன்மை அவர்களுக்குள் இல்லை. எழும்பி கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிறார்கள். சகோதரனை, சகோதரியே, கண்டிப்பாய் நான் சொல்லுகிறேன், கடந்த நாட்களிலே நீங்கள் எங்கே பாவம் செய்தீர்களோ, எந்த நண்பர்களோடு, எந்த சொந்த பந்தங்களோடு சேர்ந்து நீங்கள் தேவனை துக்கப்படுத்தினீர்களோ அதே இடத்துக்கு மறுபடியும் உங்களை கூட்டி செல்வார். நீங்கள் சொல்ல போகிறீர்கள், இயேசுவே மெய்யான தேவன், அவர் பரிசுத்தமுள்ளவர், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், அவருக்காக நான் வாழ்வேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதைத்தான் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். சீஷர்கள் தங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திட்டாங்க. அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி அற்புதமாக கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. நீங்கள் மகிமைப்படுத்துவீர்களா? எங்கே விழுந்தீர்களோ, எங்கே பாவ சோதனையில் தடுமாறினீர்களோ, அங்கே கர்த்தர் மறுபடியும் இந்த மாதத்தில் இனி வருகிற நாட்களில் அழைத்து செல்ல போகிறார். நீங்கள் நிற்க வேண்டும். என் இயேசுவே பரிசுத்தமுள்ள தேவன், நான் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவன், நான் அவருடைய மகன், மகள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தினீங்கன்னா நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய நம்பிக்கை வீணாய் போகவே போகாது. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. தலைகுனிந்த உங்களுடைய வாழ்க்கை நிமிர பண்ணுவார். உங்களால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. உங்களுடைய வீட்டில், உங்களுடைய தெருவில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். 2வது குறிப்புக்குள்ளாய் நான் கடந்து போக விருப்பப்படுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். பிறவியிலிருந்தே சப்பானியாக பிறந்த ஒருவன், 40 வருடங்களாக கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருப்பவன், ஆனால் இவனுக்குள் தேவன் மீது அதீத நம்பிக்கை. என் ஆண்டவரை நான் தேடுகிறேன், நிச்சயமாய் என் ஆண்டவர் என்னுடைய பிரச்சனையிலிருந்து என்னை மீட்டெடுப்பார்.
அன்பானவர்களை, கொஞ்சம் பின்னணியை நான் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு இவனுடைய நம்பிக்கை வீண் போகாது என்கிற பாயிண்ட் புரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனுடைய வயது ஏறத்தாழ 40 வயது என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 4:22 நாம் பார்க்கிறோம். 40 வயதுள்ள இவன் 2 மாதங்களுக்கு முன்பதாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் நிகழ்ந்திருக்கிறது. அதற்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு பலத்த அற்புதங்களை செய்திருக்கிறார். இவனுக்கு செய்திகள் சாட்சிகளாக சொல்லப்பட்டு இருக்கும். இயேசு என்னப்பட்ட ஒருவர் பிறந்திருக்கிறார். ஜனங்கள் அவரை மேசியா என்று அழைக்கிறார்கள். அவர் குருடர்களை சுகமாக்குகிறார், முடவர்களை நடக்க வைக்கிறார், குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குகிறார், மரித்தோரை எழச் செய்கிறார். இதே இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயே, இதே எருசலேம் தேவாலயத்தில் ஒரு நாள் ஆண்டவர் இயேசு வந்தார். அப்பொழுது சூம்பின கையுடைய ஒருவன் ஆலயத்தில் உட்கார்ந்திருந்தான். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து நில், உன் கையை நீட்டு. அவன் கை மறு கையை போல சொஸ்தமானது. இந்த இயேசு உனக்கும் நிச்சயமாய் சுகம் கொடுப்பார். அந்த 40 வயது சப்பானிக்குள் ஒரு ஆசை, என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வேண்டும். ஆனால் எனக்குள் ஒரு பரிதாபமான சூழ்நிலை. அவர் எங்கே இருக்கிறாரோ நான் அவரை தேடி போக முடியாது. என்னை 2 பேரோ 4 பேரோ சுமந்து கொண்டுதான் செல்ல முடியும். அவர் அங்கும் இங்கும் அவர் அலைந்து சென்று கொண்டே இருக்கிறார். பட்டணம் பட்டணமாக, கிராமம் கிராமமாக சென்று கொண்டே இருக்கிறார். ஆதலால் அவர் எங்கே இருக்கிறார் என்று அறிந்து அவரிடத்தில் போவதற்கு நான் ஆட்களை ஏற்படுத்தி செல்வதற்குள் அவர் வேறு இடம் எங்காவது சென்று விடுவார். ஒன்றை செய்ய போகிறேன். அவர் இதுவரைக்கும் இந்த எருசலேம் தேவாலயத்திற்கு 2-3 முறை வந்திருக்கிறார். மறுபடியும் என்றைக்காவது ஒரு நாள் வருவார். அப்பொழுது நான் அவருடைய கண்களில் பார்க்கிற இடத்தில் நான் அமர்ந்து எப்படியாவது அவரை பார்த்து நான் கூப்பிடுவேன். தேவாலய வாசல் அண்டையிலே, அலங்கார வாசல் அண்டையில் உட்கார வைக்கப்படுகிறான். கவனிங்கள் அருமையானவர்களே, எதிர்பார்த்த ஆசையோடு காத்திருக்கிறான். என்றைக்காவது ஒரு நாள் இயேசு வருவார், என்னுடைய பிரச்சனையை மாற்றுவார். நம்பிக்கையோடு காத்திருக்கிறான். திடீரென்று அவனுக்கு நேராக ஒரு செய்தி வருகிறது, இயேசுவை கொலை செய்து விட்டார்கள், இனி அவரை நீ பார்க்க முடியாது. அவன் மிகவும் மனம் உடைந்து போகிறான். என்ன செய்வதென்று புரியாமல் திகைத்து நிற்கிறான். அவனுடைய வாழ்வாதாரத்திற்காக அவன் இங்கே வந்து இயேசுவுக்காக காத்திருந்த நாட்களில் அவன் மீது பரிதாபப்பட்டு சிலர் பிச்சை போடுவார்கள், பண உதவி செய்வார்கள். அந்த பண உதவியை தொடர்ந்து பெறுவதற்காக அவன் அதே இடத்தில் வந்து உட்கார ஆரம்பித்தான். இதுதான் அவனுடைய பின்னணி. ஆனால் அவனுக்குள் ஒரு நம்பிக்கை இருந்து கொண்டே இருந்தது. இந்த ஆண்டவர் இயேசு என்னை சுகப்படுத்தி இருப்பாரானால் இன்றைக்கு நான் நன்றாக இருந்திருப்பேனே. அவர் மரித்து போய்விட்டாரே, அவரை பார்க்க முடியாமல் போய்விட்டதே என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்குள் போகிறார்கள். கவனிக்கிறீர்களா? சூழ்நிலைகளை எப்படி அழகாக ஆப்ரேட் பண்ணுறார் பாருங்க கர்த்தர். ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவாங்க. பிரைஸ் அல்லாட். நம்ம ஒரு காரியத்தை உருப்படியாக செய்கிறதுக்கே முக்கியன்னு கிடக்கிறோம். ஒரே டைமில் 2 காரியத்தை சக்ஸஸாக முடிக்கிறவர் நம்முடைய கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரே நேரத்தில் சீஷருடைய நம்பிக்கையும் வீணாக போகக்கூடாது, இந்த சப்பானியுடைய நம்பிக்கையும் வீணாக போகக்கூடாது. சீஷரில் அவங்க பக்கத்தில் போகிறார். பேதுருவும் யோவானையும் பார்த்து, எப்பா ஏதாவது கொடுப்பா. பேதுருவும் யோவானும் பேக்கெட்டில் கை விடுறாங்க, ஒன்றுமே இல்லை. நம்மளும் சில நேரம் சர்ச்சுக்கு வரும்போது கர்த்தருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு வருவோம், ஆனால் பேக்கெட்டில் கை விட்டா வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை. அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு நாள் உங்கள் பேக்கெட் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்க முடியலையேன்னு கவலைப்படுறவங்களுக்கு சொல்கிறேன், உங்களை கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். நான் இங்கே வருகிற வெள்ளியும் பொண்ணும் இடத்துல இல்லை, ஆனால் என் இடத்துல தேவனுடைய வல்லமை இருக்கிறது. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஒரு சத்தத்தை அவன் கேட்கிறான். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
இந்த நாமத்தை கேட்டவுடன், இந்த வார்த்தையை கேட்டவுடன் அவனுக்குள் ஆவி பலன் கொள்ளுகிறது. அவன் நம்பிக்கையோடு காத்திருந்த அவனுடைய நம்பிக்கையில் ஒரு பலன் உண்டாகிறது. அவனுடைய செயல்படாத சரீரம், அவயவங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவர் உலர்ந்து போன, மரித்து பல ஆண்டுகள் கழித்து உலர்ந்து போன எலும்பையே உயிர்ப்பித்து ஒரு சேனையை நிறுத்தினவர். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். அப்படி இருக்கும் பொழுது இன்னும் உயிர் இருக்கிறது. இன்னும் அந்த எலும்புகளுக்குள் அந்த ஜவ்வு உயிரோடு கூட தான் இருக்கிறது. அந்த எலும்பை கர்த்தர் உயிர்ப்பிக்க முடியாதா? நம்முடைய ஆண்டவர் அற்புதமானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? உங்களுடைய சரீரத்தில் எப்படிப்பட்ட பலவீனம், வியாதி இருந்தாலும் ஆண்டவர் இயேசு உங்களை தொட்டுவாரானால், உங்களை கரம் பிடித்து தூக்கி விடுவாரானால், எலும்புகளுக்குள், நரம்புகளுக்குள், அவயவங்களுக்குள் தெய்வீக வல்லமை பாயும். ஹல்லேலூயா! உங்கள் நம்பிக்கை வீண் போகாது சகோதரனே, சகோதரியே. உங்கள் சரீர பலவீனங்கள் எல்லாம் மாற்றம் காணும். நீங்கள் சுகமாய் ஆரோக்கியமாய் இருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். அவன் கேட்ட ஒரு வார்த்தை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அவனுடைய நம்பிக்கை கொஞ்சம் மங்கி தான் இருந்தது, பிரைட்டாக இல்லை. ஏன்னா இயேசு மரிச்சிட்டார்னு கேள்விப்பட்ட உடனே அவனுடைய விளக்கு பிரகாசம், அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக டல் ஆகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்தது. எப்படி சொல்கிறேன்? அவன் கர்த்தரை தான் நம்பி இருந்தான். எப்படி சொல்கிறேன்? நீங்கள் வாசிங்க 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லோரும் கண்டு, கவனியுங்கள், இதுவரை முடங்கி கிடந்த என் கால்கள் தானா நடக்கிறது? நடக்கிறான், குதிக்கிறான், மறுபடியும் நடந்து பார்க்கிறான். அவனை ஆச்சரியப்படுகிறான். அப்படியே நடந்து குதித்து அப்படியே பின்னாடி ரிவர்ஸ் கியர் போட்டு வீட்டுக்கு போயில்ல, என்ன பண்றான்? தேவ ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆமென் சொல்லுங்க. அவனுடைய நம்பிக்கை தேவன் மேல இருந்ததுன்றதுக்கு அடையாளம் இதுதான். சுகம் பெற்றவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க 9 குஷ்டரோகிகளை போல. ஆனால் அந்த ஒருத்தனை போல இந்த சப்பானி ஆண்டவர் பெற்ற சுகத்தை காட்டிலும் ஆண்டவருடைய அன்பு அதிகமாக நேசித்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கு வெளியே நின்று பரிதாபமாக கையை இப்படி ஏந்திட்டு உட்காந்துட்டு இருந்தவன் இப்போ தேவ ஆலயத்துக்குள்ள நுழைந்து 2 கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறவனாக மாறினான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சப்பானியினுடைய காட்சியை கர்த்தர் மாற்றினார். என் தேவனே, இந்த நாளிலும் உம்முடைய ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றி அமைப்பீராக. சமுதாயம், சொந்த பந்தம், நண்பர்கள் ஏளனமாய், அற்பமாய் ஆண்டவரே உம்முடைய மக்களை காண்கிற, திருச்சபையை காண்கிற காட்சி மாறுவதாக. அரசியல்வாதிகள், மதவாதிகள் சபையை ஏளனமாய் பார்க்கிற காட்சியை கர்த்தர் மாற்றுவீராக. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்க, அந்த சப்பானி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியே எவ்வளோ கம்பீரமாக கர்த்தரை சபைக்குள்ள உட்காந்து ஆராதிச்சுட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. இது வரைக்கும் வெளியே உக்காண்டிருந்தவங்க இப்போ அப்படியே அவனுடைய காட்சி மாறுது. அவனை பார்க்குறவங்க ஆச்சரியப்படுகிறார்கள். 9ஆம் வசனத்தில் பாருங்க, அவன் துதிக்கிறவனாக மாறினான். நடந்து குதித்து தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். 8ஆம் வசனம். 9ஆம் வசனம், தேவனை துதிக்கிறவனாக மாறினான். எத்தனை அற்புதமான மாற்றம்! அவனது நம்பிக்கை வீண் போகவில்லை. அவனது நம்பிக்கையை கர்த்தர் கனப்படுத்தினார். பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆசையாக வாஞ்சியாக தேவாலயத்துக்கு ஓடோடி வந்திருக்கிறீங்க. உங்களுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம், என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய சூழ்நிலை கர்த்தர் மாற்றி அமைப்பார், என்னுடைய பிரச்சனைகள் மாறும், என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலையை, ஸ்தானத்தை கர்த்தர் கொண்டு வருவார். நம்பிக்கையாக நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவருடைய நாமத்தினால சொல்கிறேன். பரிதாபமாய், ஒருவேளை பலவீனமாய் இருக்கிற உங்களுடைய காட்சியை கர்த்தர் கம்பீரமாக கர்த்தர் மாற்றுவார். தளர்ந்து போயிருக்கிற உங்கள் கைகள் கால்களை பலப்படுத்தி உயர்த்தி ஆராதிக்கிற, குதிக்கிற, துதிக்கிற ஒரு பலத்தினாலே கர்த்தர் நிரப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை துதிக்க மறந்து விடாதிருங்கள். ஒரு வசனம் அங்கே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம் என்ன தெரியுமா? 2ஆம் வசனத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நாடோறும் அவனை தேவாலயத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள். கர்த்தர் இன்றைக்கும் உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்ய வல்லவர். உங்களுடைய காட்சியை கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய சூழ்நிலை கர்த்தர் மாற்றி அமைப்பார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று,
கர்த்தரை தேடுவதை நிறுத்தி விடாதிருங்கள். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். ஆராதனைக்கு வருகிற நேரத்தை வீட்டிலே உட்கார்ந்து செலவழித்து கொண்டு இருக்காதிருங்கள். உங்களை கம்பீரமாய் மாற்றுகிற கர்த்தர் சபையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டில் உலாவவில்லை, சபையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். யார் யாரையெல்லாம் கர்த்தர் இங்கே பார்க்கிறாரோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் கம்பீரமாய் உயர்த்துவார். சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவரோட நாம மகிமைப்படட்டும். கடைசியாக ஒரு பாயிண்டை சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனிதனுக்குள் காணப்பட்ட, இந்த சப்பானிக்குள் காணப்பட்ட இன்னொரு ஆச்சரியமான அர்ப்பணிப்பு. இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டார், பரலோகத்துக்கு போயிட்டார். ஆனால் பேதுரு யோவானுக்குள்ள ஒரு சிந்தனையை கொடுக்கிறார். அங்கே ஒரு சப்பானி இருக்கிறான், போய் அவனை நீ தூக்கி விடுன்ட்டு சிந்தனையை கொடுக்கிறார். அப்படி அவனை தேடி வர செய்யக்கூடிய அளவுக்கு அவனுக்குள் இருந்த அர்ப்பணிப்பு என்ன கவனிக்கிறீங்களா பிரதர் சிஸ்டர்? நம்மளோட ஆண்டவர் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஆண்டவர். ஆனால் அந்த ஆண்டவர் உங்களை தேடி வந்து, உங்களை ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்காக, கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க தேவாலயத்தில், ஆனால் அந்த சப்பானியை தேடி வந்து, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எத்தனையோ பேர் இந்த சபையில் இருக்கிறீங்க, உங்களை தேடி வந்து ஆமென் சொல்கிறீங்களா? உங்களை ஸ்பெசிஃபிக்காக கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கணுன்னா அந்த சப்பானிக்குள்ளே ஒரு அர்ப்பணிப்பு இருந்துச்சு. அந்த அர்ப்பணிப்பு உங்களுக்குள்ளே இருக்குமான்னா நிச்சயமாக சொல்கிற அருமையானவர்களே, உங்களுடைய நம்பிக்கை வீணாக போகவே போகாது. வாசியுங்கள் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தது. கவனிங்கள், நான் முடிக்க விருப்பப்படுகிறேன். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அப்போஸ்தலர்களுக்கு அருகே நிற்கிறபடியினால் பிரச்சனை உண்டாக்க வேண்டும், ஊழியத்தை தடுத்து நிறுத்திவிட வேண்டும், இயேசுவின் நாமத்தை குறித்து பேசுகிறதை எப்படியாவது முடக்கி போட்டுவிட வேண்டும் என்று எழும்பின அரசியல்வாதிகள், மதவாதிகள், அதிகாரிகள், இவர்கள் எதிர்த்து பேச செயல்பட அவர்களுக்கு இடம் இல்லாமற் போயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனியுங்கள், இவனுக்குள் இருந்த அர்ப்பணிப்பு என்ன? 40 வருஷம் இவன் முடவன், சப்பானி. நல்லா கேளுங்க, கர்த்தர் இவனுக்கு ஒரு அற்புதம் செஞ்சார். இப்போ எழ்றான், குதிக்கிறான், நடக்கிறான், நல்லா ஆக்டிவ் ஆகிட்டான். அவன் வேலைக்கு போயிருக்கலாம், அவன் வீட்டுக்கு போயிருக்கலாம், அவன் குடும்பத்தில் ஒருவேளை மனைவி பிள்ளைகள் இருந்தாங்களா தெரியாது, அவன் குடும்பத்தோடு உறவுகளோடு அவன் என்ன பண்ணியிருக்கலாம், சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? தேவாலயத்துக்குள் நுழைகிறான். காட்சி 1. 2, சபைக்குள் ஒரு பிரச்சனை எழும்புகிறது. இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது. ஊழியத்தில் ஒரு நெருக்கடி உண்டாகிறது. சபையில் ஒரு அவசர தேவை உண்டாகிறது. கவனிக்கிறீர்களா? இந்த நெருக்கடி நேரத்தில், இந்த அவசர நேரத்தில், இப்பொழுதுதானே எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. 40 வருஷம் நான் முடங்கி கிடந்தேனே, நான் வீட்டுக்கு போய் சந்தோஷமாக இருக்க போகிறேன். என்ன நடந்தால் நமக்கு என்ன? நமக்கு இந்த வம்பு வேண்டாம் என்று ஒதுங்கி போகவில்லை. அப்போஸ்தலருடைய கூட நின்றான். அதாவது ஊழியத்திற்கு தன் கழுத்தை கொடுத்தான். அவன் ஊழியக்காரனாக இருந்தான் என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் அவனால் ஊழியம் நடைபெறுவதற்கு, அவனால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு தன் கழுத்தையே கொடுக்கிறவனாக இருந்தான். பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த சபைக்கு வந்து நீங்க நிறைய நன்மை பெற்றிருக்கிறீங்க. ஆமென். இந்த சபைக்காக உங்கள் கழுத்தை கொடுப்பீர்களா? ஞாயிற்றுக்கிழமை போனோம், ஆராதிச்சோம், போயிட்டே இருக்கலாம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, அப்படியும் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் சபைக்கு ஒரு நெருக்கடி, ஊழியத்துக்கு ஒரு தேவை, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும், சபைக்கு தூணா நிற்கணும், வலதுகரமா செயல்படணும், கழுத்தை கொடுக்கணும். ஆண்டவரை நான் ரெடியா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எந்த விதத்தில் ஆண்டவரை ஜெபம் பண்றதுல நான் கழுத்தை கொடுக்கணுமா? ஒருவேளை ஊழியத்தின் தேவைக்கு பணத்தை கொடுக்கறதுல கழுத்தை கொடுக்கணுமா? ஒருவேளை களப்பணி ஆற்றுகிறதுல, இறங்கி போய் ஆத்துமாக்களை சந்திக்கிறதுல நான் கழுத்தை கொடுக்கணுமா? நான் அப்படியே பட்டும் படாம சபைக்கு வந்து போகிற நபரா இருக்க மாட்டேன். ஆண்டவரே, கழுத்தை நான் கொடுப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொஞ்சம் சத்தமாக தான் ஆமென் சொல்லுங்களேன். ரொம்ப ரொம்ப சிறப்பான அர்ப்பணிப்புங்க இவங்கிட்ட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அர்ப்பணிப்பு நம்ம அனைவருக்குள்ளே இருந்தால் பரலோகம் எவ்வளோ மகிமைப்படும். கண்களை மூடலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது.
இந்த நாட்கள்லையும் சாத்தான் சபைக்குள்ள குழப்பங்களை ஏற்படுத்துகிறான். ஊழியத்தில் ஒரு தேக்க நிலையை ஏற்படுத்துகிறான். சபை வளரக்கூடாது, ஆத்துமாக்கள் பெருகக்கூடாது, தேவனுடைய நாமம் மகிமைப்படக்கூடாது, புதிய ஆத்துமாக்கள் சபைக்கு வந்துவிடக்கூடாது. நிறைய பிரச்சனை போராட்டத்தை சபையில் எழுப்பிட்டே இருக்கிறான். ஆனால் அப்போஸ்தலர்கள் ஒரு சில நேரத்தில் எதையும் செய்ய முடியாமல் திகைச்சு நிற்கிறாங்க. ஏன்னா இந்த 4ஆம் அதிகாரத்தின் துவக்கத்தில் பாருங்க, அவங்க ஜெயிலில் போட்டு காவல் இருந்து கூட்டிட்டு வராங்க. இப்படி காவல் கைதியா வந்து நிற்கிறாங்க. கட்டப்பட்டு இருக்கிற சீஷர்களுக்கு பக்கத்தில் போய் இந்த சப்பானி நிற்கிறான்னா அதுக்கு எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்பு தேவை. ஒருவேளை அவனுக்கு பாதிப்பு வரலாம் சமுதாயத்தில், பரவாயில்ல, எனக்கு இவ்வளவு ஜீவனை கொடுத்த, எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்த இந்த திருச்சபைக்காக, ஆண்டவருக்காக நான் பாடுபட ஆயத்தம், என் கழுத்தை நான் கொடுக்கிறேன். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே, நான் சபைக்கு சாதாரணமாக வந்து போகிற ஒரு நபராக இராதபடி உம்முடைய நாமத்துக்கு மகிமையா, சபைக்கு ஒரு வலதுகரமா, ஊழியத்துக்கு ஒரு தூணா, ஹல்லேலூயா, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு விஷயம் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. அப்போஸ்தலர்கள் சபைக்கு போனது பிரசங்கம் பண்ண அல்ல, அற்புதம் பண்ண அல்ல, தங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை சரிப்படுத்தி கொள்ள. அவர்களுடைய சூழ்நிலை மிக மோசமாக இருந்தது. குற்ற மனசாட்சி அவர்களை வாதித்தது, சமுதாயம் அவர்களை அவமானமாக பேசினது, வீட்டில் அவர்களுக்கு ஒரு மதிப்பில்லாத சூழ்நிலையாக இருந்தது. ஆனால் கர்த்தருக்குள்ள தங்களை பலப்படுத்தி கொள்ள காட்சி அப்படியே மாறியது. எந்த இடத்துல ஒரு அவமானமாக இருந்தார்களோ அதே இடத்துல ஹீரோக்களை போல அப்போஸ்தலர்கள் நிற்கிறார்கள். சகோதரனை, சகோதரியே, நிச்சயமாய் உன்னையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீ நம்புகிற நம்பிக்கை வீண் போகாது. நீ பட்டு கொண்டிருக்கிற அவமானம், நீ கடந்து போய் கொண்டிருக்கிற துன்பத்தின் பாதை, நிச்சயமாகவே அதற்கு ஒரு முடிவு உண்டு. அவருக்குள் உன்னை பலப்படுத்திக்கொள். அவருடைய பரிசுத்தத்துக்குள், அவருடைய அன்புக்குள் உன்னை இன்னும் ஆழப்படுத்திக்கொள். உனக்கும் அவருக்கும் உள்ள உறவு சரிபட கர்த்தர் உன்னை வெறுமையாக விடவே மாட்டார். உன்னை மேன்மைப்படுத்துவார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. காலங்கள் கடந்து போனாலும் நம்பிக்கை இழந்து போகாமல் எதிர்பார்ப்போடு காத்திருந்தான் இந்த சப்பானி. அவனுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. அவனையும் கர்த்தர் தூக்கி விட்டார். அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. எழுகிறான், நடக்கிறான், குதிக்கிறான். ஓ, அப்படியே தேவாலயத்துக்குள் நுழைகிறான். ஆண்டவரை ஆராதிக்கிறவனாக மாறுகிறான். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உமக்கு உண்மையாக, உமக்கு மகிமையுள்ள பாத்திரமாக, சாட்சியாக, சபைக்கு ஒரு தூணாக நான் இருக்கணும். ஆண்டவரே, நான் பட்டும் படாம போயிடக்கூடாதப்பா. இன்னைக்கு அவசர தேவை சபைக்கு இருக்கிறது, பரலோகத்திற்கு இருக்கிறது. யார் எனது காரியமாய் போவான், யார் எனக்காக இருக்கிறான் என்று கேட்கிற அந்த தேவனுக்கு நேராக, ஆண்டவரே, என் கழுத்தை கொடுக்கிறேன், என் நேரத்தை கொடுக்கிறேன், என் தாளந்தை கொடுக்கிறேன், என் பணத்தை கொடுக்கிறேன், என்னையே கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரே, 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சகோதரர் பிரான்சிஸ் அவர்கள் நம்ம இறுதி ஜெபத்திலே நடத்துவார்கள். நேற்றும் இன்றும் மாறாத எங்கள் நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாகிய நீர் எங்களை உம்முடைய ஆலயத்திலே நீர் அழைத்து வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி, நாங்கள் உம்மை தரிசிக்கும்படி, நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி, நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அழைக்கப்பட்டோர் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலராயிருக்கிறார். அந்த கூட்டத்தாரில் நீர் எங்களை இணைத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த காலை வேளையிலே
உம்முடைய மன்னாவை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பிச்சை கேட்கும்படி வந்த மனிதனுக்கு ராஜா உம்முடைய நீர் வல்லமையை வெளிப்படுத்தினீரப்பா. என்னிடத்தில் வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, எழும்பி நட என்று சொல்லி, எழும்பி பிரகாசி என்று சொல்லி அவன் கால்களை நீர் எழுப்பினதற்காக நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. தகப்பனை, முடவர்களைப் போல நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். பிச்சை கேட்கிறவர்களைப் போல நாங்கள் இங்கே அமர்ந்திருந்தோம். உடைய வார்த்தையை நீங்கள் அனுப்புனீங்கப்பா. எங்கள் முழங்கால்களை நீர் உறுதிப்படுத்தியிருக்கிறீங்கப்பா. எங்கள் கண்ணீரை துடைத்திருக்கீங்கப்பா. எங்கள் கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி இருக்கிறீரப்பா. தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் எத்தனையோ பாரங்களோடு, எத்தனையோ கவலைகளோடு நாங்கள் இங்கே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருந்தோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை சுமந்து வந்தார். நாங்கள் வரவில்லை தகப்பனே, பரிசுத்த ஆவியானவர் எங்களை அழைத்து வந்தார். உம்மை காணும்படி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படி, உம்முடைய வல்லமையை உணரும்படி நாங்கள் சுமந்து கொண்டு வரப்பட்டவர்களாய் இங்கே அமர்ந்திருந்தோம். தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்காக வெளிப்படுத்தினீங்கப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் எழும்பி குதித்து துதித்து கொண்டே நாங்கள் செல்லும்படி நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுக்குள் அநேக சாட்சிகளை நீர் ஏற்படுத்தியதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இனி நாங்கள் முடவர்கள் அல்ல தகப்பனே, இனி நாங்கள் சப்பானிகள் அல்ல தகப்பனே, நாங்கள் உம்முடைய சாட்சிகள் தகப்பனே. நாங்கள் உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் இங்கே கடந்து செல்கிறோம் தகப்பனே. இனி நாங்கள் உலகத்தை கலக்குகிறவர்களாக, உலகத்திலே நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிற உம்முடைய சாட்சிகளாக நீர் எங்களை மாற்றியிருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையை நீர் வெளிப்படுத்தினீங்கப்பா. அந்த மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் தகப்பனே. பலவீனர்களாய், குறைவுள்ளவர்களாய் நாங்கள் இந்த கூடியிருந்தோம். நீர் எங்களை உருவாக்கி இருக்கிறீரப்பா, மறுரூபப்படுத்தி இருக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட நாங்கள் தகப்பனே, இந்த வார்த்தையின்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை வாழ, இன்னும் தகப்பனே நாங்கள் மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டு, மற்றவர்களை ஏளனப்படுத்தி கொண்டு, மற்றவர்களை நாங்கள் மட்டமாக நினைக்கிற அந்த எண்ணங்களை எங்கள் மாற்றிவிட்டு ராஜா, நாங்கள் மறுரூபம் அடைந்து எங்களிலும் மற்றவர்களை மேலானவர்களாக நாங்கள் எண்ணுகிறவர்களாக, ஒருவர் பாரத்தை நாங்கள் ஒருவர் சுமந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு ஆறுதல் உள்ளவர்களாக நீர் எங்களை மாற்றும் தகப்பனே. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை எங்களை ஆளும்படியாக எங்களை உம்முடைய கரத்தில் இந்த நாளையிலே நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் கொடுத்த மன்னாவிற்காக நன்றி தகப்பனே. எங்களை தொடர்ந்து நீர் எச்சரித்து ஆளுகை செய்து வருகிறீர். உம்முடைய வார்த்தையினால் எங்களை போஷிக்கிறீர். நாங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறீர். இந்த கேட்ட செய்தியின்படி எங்கள் வாழ்வை நாங்கள் மாற்றி தகப்பனே, அநேகருக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளாக, அநேகருடைய கரங்களை தாங்குகிற பிள்ளைகளாக, மற்றவர்களை விசாரிக்கிற பிள்ளைகளாக, மற்றவர்களுக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும். தொடர்ந்து உம்முடைய சமூகம் எங்களை ஆளுகை செய்யட்டும். நீரே பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்யும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனது அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.